கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவினில் இருக்கும். நான் இப்போது எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கூடாரம். அவர் தீங்கு நாளில் தமது கூடாரத்திலும் கூடார மறைவினிலும் ஒளித்து வைக்கிற நம்மளுடைய கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை எப்பொழுதும் எக்காலத்திலும் சோஸ்தரிப்போம். ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல மலையான உச்சி மலை உண்டு. அமெரிக்கா கலிஃபோர்னியா போகிற வழியில் ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர் மைல்ஸுக்கு முந்தல் இருக்கிற ஒரு ஸ்பாட் உண்டு. 30 minutes பிரேக் கட்டாயம் எடுக்கும். ஸோ என்னை தேவனை ஆராதிப்பது என்னுடைய வாஞ்சை நோக்கவும் விருப்பமாக இருக்கிறது. அவர் வல்லவர், சர்வ வல்லவர். கர்த்தரை நான் எக்காலமும் எவ்வளையும் சோஸ்தரிப்பேன். அவர் துதி எக்காலம் எவ்வளையும் என்னாவினில் ஓடித்தேடும். அவருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் களி கூறும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ கழுகை போல வெள்ளநடைந்து எலும்பு பண்ணும். தேவன் என்னோடு இருக்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படுத்தவில்லை. எரேமியா 15:20. எரேமியா 15:20 என்ன சொல்லுவோம்னா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. உன்னோடே கூட நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இந்த கொலோசியர் 1:20 சொல்கிற மாதிரி மகிமையின் ஐஸ்வர்யமாகிய கிறிஸ்துவான நமக்குள்ள அதான் பலன். ரட்சிக்கப்படுற நமக்கு அதான் தேவ பலன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகே, உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தேவாதி தேவன் நல்லவர். அதே போல் மல்கியாவில் பார்த்தீங்கன்னா, மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், அவர் நம்மளோட எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதோ சூரியனைப் போல எரிகிற நாள் வரும். அப்போ சூரியன் எப்படி வைக்காது, இந்த கடும் வைக்கையாக இருக்குது. கனடா முழுக்க சும்மா கொளுத்தி வாங்குது, குளிர் கொளுத்தி வாங்குது, இங்கே கடும் வைக்கையாக இருக்குது. இதோ சூரியனைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும், யாவருக்கும் திரும்பாயிருப்பார்கள். வாசிக்க கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, இதோ சூரியனைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அது என்ன துரும்பாயிருப்பார்கள்? வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை எத்தனை பேர் விளங்குறீங்களா தெரியாது. அந்த நாள் எப்படியான நாள்? அந்த அக்கிரமம் செய்கிறவங்க, அகங்காரிகள், அவங்களுக்கு எல்லாரும் அதெல்லாம் அந்த நாளில் அவங்களோட வீரத்தை காட்டுவாங்க. அந்த நாள் அவங்க துரும்பாயிடுவாங்க, அவங்க ஒன்றுமே இல்லாமல் அந்த நாளில். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து, இப்போ நான் உண்மையாக சொல்லுவேன், தைரியமாக நான் கர்த்தருடைய நாமத்துக்கு நான் பயப்படுவேன். அதனால தான் இதில் நித்திரை ஒன்று கொள்ளலாம், இல்லை என்ன செய்யலாம், ஃபோனை பார்த்து ஜோக் பார்க்கலாம், இல்லை அவருடைய அடுத்து வச்சு அலம்பலாம். ஆனால் அதை செய்யாமல் அந்த தேவனில் ருசியாக இருந்து கொண்டு அந்த தேவனை வாசிக்கிறதும் அதை தியானிக்கிறதும், அது ஒரு சுவையான ஒரு மாம்பழம் போல் அவரோட வார்த்தைகளை ருசிக்கிறதும், அதோட உங்களுக்கும் அப்படியே இந்த அனுபவங்களை சொல்கிறது, தட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட். இதில் என்ன சுகமெண்டா, ஒரு சில்லன்னு ஒரு நல்ல காற்று ஒன்று வருது, சுகமான ஒரு காற்று, வெக்க கொளுத்துது. கர்த்தருடைய நாமம் மலை உச்சியிலிருந்து மலை உச்சியில் பார்க்கக்குள்ள கர்த்தருடைய நாட்களை தான் ஞாபகம் பாரு. அவர் மலை பிரசங்கம் மலையில் ஏறிடுவார், ஜபிக்கிறதுக்கு கதைக்கிறதுக்கு. இது மலை உச்சி மலையால் போய் கொண்டு இருக்கக்குள்ள கர்த்தருடைய நாம வார்த்தைகளை சொல்கிறதுல ஒரு மனமகிழ்ச்சி இருக்குது. ஓகே, இப்போ இந்த வார்த்தை பாருங்கள். அந்த நாள் வரக்குள்ள இப்போ அக்கிரமம் செய்கிறாங்களா, இப்போ பூம்பு செய்கிறாங்களா, ஒடுக்குறாங்களா,
அந்த நாள் இப்போ அவங்க வந்து பெரியாக்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு கத்தர் ஒரு நாள் வருது, அன்றைக்கு அவங்க எல்லாம் நிற்க இயலாது அந்த நாள். அதான் அந்த திரும்பாகிற விஷயம். அன்றைக்கு ஆனாலும் என் நாமத்துக்கு அவருடைய நாமத்துக்கு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சரியா? நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிப்பார். அவர் இப்போ உதிச்சு கொண்டா இருக்கிறார், எப்போ உதிக்கிறாரு. அந்த பயங்கரமான நாள் வரக்குள்ள பகிரங்கமாக நமக்கு கிரியை செய்வார், நம்மளை பாதுகாப்பார். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இப்போ பாருங்கள், உலகம் முழுக்க என்ன நடக்குது, என்ன செய்யறது? நம்மளால் ஒன்றும் செய்யலாது. சும்மா காய்ச்சி கொண்டு இருந்தே நடக்க போகுது. யுத்தம் நடக்கத்தான் போகுது. யாராலையும் தடுக்கல. கவலையாக இருக்கிறாலும் ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்ம கத்தரை பிள்ளைகள் ஜபிக்கிறதும், கத்தரை தியானிக்கிறதும், அவற்றை இந்த யுத்தங்களை பண்ணுற கேட்குறதும், உயிரிழப்புகளை தவிக்க சொல்லி கேட்குறதும் நம்மளோட ஜபமாக இருக்கும். அப்போ இந்த நாட்கள் வர்ற நேரத்தில் கத்தர் நமக்கு நீதியின் சூரியன் இருக்குது, அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல. இந்த கொளுத்த கண்டுகள் என்ற வார்த்தை தான் சும்மா தூக்கி போடுது. ஒரு கொளுத்த கண்டு குட்டியை பார்த்துருப்பீங்களா? நல்ல புஷு இந்த பச்சை வழியில் நல்ல சில இடங்களில் நல்ல மாடுகள் மேய்கிறத பார்த்துருக்கு. அந்த மேய்கிற அந்த மாடுகளை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா அல்பர்ட்டா அண்ணாவில் பக்கம் பல்வேறு பக்கம் பார்த்தீங்கன்னா -45 குளிர் அடிக்கும். இந்த மாடுகள் எல்லாம் பாவம், அதுக்கு கூடாரம் எல்லாம் இல்லை. வீடியோ எடுத்தால் போகிறோம், இருக்குது வீடியோ போடுறோம் டைம் எடுத்து. அவ்வளோ குளிர்களையும் ஒவ்வொரு மாட்டுக்குள்ள மாடு ஒவ்வொன்றுக்குள்ள பூந்து நிற்கும். சரி, போய் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அளவான குளிர். இங்கே வந்து ஒரு என்னென்னு விசாரிச்சுட்டு போகிறாரு. இங்கே வந்து அளவான குளிர். அப்போ சிங் பாய் அளவான குளிர் வடிவா நல்லா மேய்வாங்க. குளிரெண்டு சொல்லலாம், அளவானவங்களுக்கு நல்லா பண்ணால் தான் இருக்கும். இப்போ அந்த மாடுகள் சாப்பிட்ற புல்லெல்லாம் வந்து இயற்கையான புல், அப்படி அது கொடுமையாக இருக்கும். அந்த புல் மாடுகள் சும்மா குங்கும் கொண்டு இருக்கும். அங்கே இருக்கிற மாடுகளை பார்த்தீங்கன்னா காஞ்சி போன புல்லை சாப்பிட்டு கொண்டு, போடுற புல்லை சாப்பிட்டு கொண்டு, சில வேலை சாப்பாடு இல்லாமல் இருக்கும். அந்த கொளுத்த கண்டுக்குட்டியை போல வளருவீர்கள். இந்த வார்த்தை தான் என்னை தொட்டது. இந்த மார்க் பண்ணி ஒரு ஆண்டவருக்கு ஹார்ட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இந்த வார்த்தைகள் காலையில் வாசிக்கக்குள்ள இந்த வார்த்தையில் கேட்குற உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தையை சுதந்திரிச்சு கொள்ளுங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம் ஃபுல்லாகவே வாசிங்க. இதோ கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். வேறு விஷயம். ஆனாலும் இந்த வசனத்தை பாருங்கள். துன்மாக்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய இருக்குது, அது உங்களுக்கு விளங்காம போகும். இப்போ இது வந்து முக்கியம் வந்து 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம். 1ஆம் வசனம் எப்படி அந்த தீங்கு வர்ற நேரத்தில் நம்மளோட தேவன் வந்து எப்படி நம்மளை பாதுகாப்பார், எப்படி நம்மளை வச்சுக்கொள்வார். இது கர்த்தருக்கு பயந்து, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அவருடைய நாமத்துக்கு பயப்படாமல் தினாவிட்டா பாலியல் காரியங்களை செய்து கொண்டு, இச்சையின் காரியங்களை செய்து கொண்டு, வாயில் கண்ட்ரோல் இல்லாமல் கதைச்சு கொண்டு இருக்கிற கிறிஸ்தவனுக்கு இல்லை. அவனுக்கு கிறிஸ்தவனே சொல்ல இல்லாது. யார் கிறிஸ்தவன்? உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவினுடைய சோட்டில் நடக்கணும். அட்லீஸ்ட் நடக்காட்டியும் நடக்கிறதுக்காக முயற்சி செய்யணும். அப்படி நடக்க முயற்சி செய்யாமல் தங்களுக்கு வந்ததன்படி கர்த்தர் நாமத்தை தூசித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மாக்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்கிற பயங்கரமான காரியங்கள் நிறைய இருக்குது. அப்போ நம்மளோட தேவனுடைய கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாக இருக்கிறது. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். சரியா? இது வந்து சங்கீதம் 19:7 எழுதி வச்சிருக்கேன். அதை ஏன் வாசிக்கணும் தெரியாது, சும்மா வாசிக்கிறேன். கர்த்தர் பேசுகிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 19:7, சங்கீதம் 19:8, சங்கீதம் 19:9, 1 யோவான் 2:3. சரியா? ஒரு தலையங்கம் ஒன்று சொல்லலாம். அது 2 வாசனத்தையும் எடுத்து, கர்த்தாவே நீ சங்கமாக இருக்கிறீர், உங்கள் கற்பனைகள் எல்லாம் உண்மை. கற்பனைன்றது வந்து இதுவும் என்ன யோசிக்க வச்ச ஒரு விஷயம். கற்பனை என்ன? ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணுறது என்ன? கற்பனையில் எல்லாம் கட்டலாம், கோட்டையெல்லாம். ஆனால் பைபிள் சொல்லுது 119 அதிகாரம் 151 வசனம், கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. இது யாராவது சொல்ல இயலுமா? ஒரு கற்பனை உண்மை என்று
நம்மளோட பரிசுத்த வேதாமத்தை தவிர, பைபிளை தவிர்த்து வேறு ஒன்றாலையும் சொல்லலாது. கற்பனை என்றால் கற்பனை தான், அவ்வளோதான். கற்பனையெல்லாம் உண்மை என்று சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மளோட பைபிள் தான். அதெல்லாம் நீங்கள் ஆழமாக போய் சிந்தித்து தியானிக்கணும். கர்த்தர் ஒரு ஆளுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமான அவர் வெளிப்படுத்துவார்கள். அதில் ஒரு எனக்கு ஒரு தலையங்கம் வந்தது. அறிவோம் உண்மையை, அவருடைய கற்பனைகளை எல்லாம் சத்தியம் உண்மை. சரியா? அறிவோம் உண்மையை, அதான் தலையங்கம். ஹல்லேலூயா. நிறைய இருக்குது. கர்த்தர் நல்லவர். சொல்லப்போனால் இந்த வீடியோ நிறைய எடுக்கலாம். ஏன்னா இந்த சுகமான இந்த காற்றை ஃபீல் பண்ணக்குள்ளே எனக்கு நல்ல நித்திரை வந்துச்சு. நித்திரை வரல மாட்டோம். வேதத்தை வாசிக்க வேண்டியதான். கர்த்தர் எனக்கு உபாகமும் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கக்குள்ள இந்த வீடியோ செய்ய வேண்டிய யோசித்தேன். கடை நாள் வீடியோ போட்டு ரெண்டா ஓட்டம் பிஸி ஆகிட்டோம். தேவன் பேச விரும்புகிற நேரங்களில் பேசுவார். யோசுவா 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த தேவனை பலப்படுத்தினார். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நான் போகிற இடங்களெல்லாம் நீங்கள் இருந்து வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோக்கு வல்ல தேவன் நடத்துகிறாரு. ஒரு கண்டத்துலேருந்து ஒரு கண்டம் அங்கால போய் மற்ற கண்டத்துலேருந்து மற்ற கண்டத்துக்கு கீழே போய் அங்கால சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு வரவும், இந்தியாவில் நோர்த்துலேருந்து நோர்த்துக்கு போகும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வரவும் தேவன் பெரியவர். இந்த இடங்களெல்லாம் கால் வச்சு காசு கொடுத்து பார்க்குறது அதை நம்ம செய்ய மாட்டோம். தேவன் அவர் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. நிறைய சாட்சிகள் இருக்குது இந்த வாழ்க்கையில். கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்து ஜெபிக்கக்குள்ள அவர் உடனே விடுவிக்கிறவராக இருக்கிறார். பகிரங்கமாக இறங்கி வருவார். இந்த 28வது அதிகாரம் குயிக்காக வாசிக்கிறேங்களுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் வீடியோ பாட்டு அசத்தம் பண்ணுறவங்களுக்கு இல்லை, நக்கலுக்கு இல்லை, இவனை நான் பாஸ்டாண்டு கேட்குறவனுக்கு இல்லை, இவன் ஆறுவனு கேட்குறவனுக்கு இல்லை, உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்குறவனுக்கு, வேதத்தை தியானிக்கிறவனுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். உண்மையாய் செவி கொடுக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளின் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் உன் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். அவ்வளோ பெரிய வார்த்தையா? அதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லாம் நடக்கும். அவரை நம்பி அவர்கள் வாழ்ந்தால் மட்டும். மற்றபடிக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படி வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எவ்வளோக்கு சமாதானமாக நிம்மதியாக இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சில நாங்கள் இப்படி ஒரு அப்பாவுக்கு தான் பிறந்தாக்கள், ஒரு அப்பா தான் எங்களுக்குன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, இருந்து கொள்ளுங்கள், அது ஒன்றும் செய்யலாம் அவங்கள. ஏண்டா ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இப்படி தான் நான் ஏற்றுக்கொண்டேன், இப்படி இருந்தேன், இப்படி வந்து அவரை ஏற்றுக்கொண்டேன், இப்படி நாங்கள் வந்து ஒரு அப்பாவுக்கு பிறந்தாக்கள், ஒரு அப்பாவோட சொல்லித்தாங்க, ஒரு அப்பாவுக்குலாம் இருப்போம். அப்போ சொல்லக்குள்ள எனக்குள்ள வந்து ஒரு உங்கள் மாம்சமாக இருக்கக்குள்ள ஒரு ஆத்திரம் வரும். அந்த ஆத்திரம் மாதிரி ஒன்று சுள்ளண்டு வந்து ஆண்டவர் சொன்னார், கண்டால் என்றார், அமைதியாக இருந்தேன் என்று தேவன் உறுதிப்படுத்துவார். கர்த்தர் என்றது. ஓகே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே, அவர் கொடுக்குற தேசத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். அது திரும்ப வாசிக்கிறேன், குழப்பி விடுது, ஒரு கோல் வருது. ஓகே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எப்படி வார்த்தை? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலன்களிலும் நீ நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய
வானத்தை திறப்பார். வானத்தை திறந்து அவர் எல்லாம் தர வல்லவர், என்ன சர்வ வல்லவர், உலகத்தை படைச்சவர் அவர் தான். நீ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் மாறி தான் நடந்து கொண்டு இருக்குது. விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்வார். சரியா? அதற்கு பணம் எல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. ஆனாலும் சில வழிகளுக்குள்ளால் மாம்சத்தில் நாம் விட்ட பிள்ளையால் இன்றைக்கி மாறி நடந்து கொண்டிருக்கு. அந்த காலங்களை மாற்றுவார். எந்த வசனம் திரும்ப வாசிக்கும் பாருங்கள். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இனி நடக்க போகுது இந்த கதைச்ச விஷயத்தில். இந்த வீடியோக்கு பிறகுலேருந்து நான் வந்து கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த வீடியோக்கு முதல்லேருந்து அது வேறு மாதிரி நடக்குது. கர்த்தர் மாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவை விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வேறு தேவர்களை இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த வார்த்தை முக்கியமாக. இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரிக்கணுமெண்டா இந்த 14வது வசனம் முக்கியம். உலகம் எல்லாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கு வரணுமெண்டா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்கும். வந்தால் இவ்வளவு ஆசீர்வாதமும் நமக்கு வரும். ஆனால் இதை வந்து செவி கொடாமல் போனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 68 வசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தோட ஆசீர்வாதம் முடியுது. அங்கே 68 வரைக்கும் சாபம் கேட்கவே பயமாக இருக்குது தானே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன், அவர் ஏற்ற காலத்தில் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்குள்ள அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க. உபாகம் 28:1-13 வரைக்கும் எடுத்து வாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதம் வேண்டா, உலகத்தில் இருக்கிற பணம் மட்டும் இல்லை, மன சமாதானம், சந்தோஷம், சுகம், பெலன் எல்லாமே. நம்மளோட தேவன் பெரியவர், நம்மளோட கர்த்தர் நல்லவர். எனக்கு வேறு ஒன்றுமே சொல்ல தெரியாது. எனக்கு கர்த்தர் நல்லவர், அதான் சொல்ல தெரியும். அவர் நமக்காக பலியானார். நமக்கு பலியானார் என்னத்துக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். என்ன பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதாவது பரிசுத்தமாகிய கடவுள் பரிசுத்தமாக இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்காரு. அவர் இந்த பாவத்தில் இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு நிறைய வழிகளை கொண்டு வந்தார். ஜனங்கள் எழுப்பினார். ஒருவன் கேள்விப்பட்டு இருந்த மாதிரி இல்லை. அந்த நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் என்றும் நம்மளோடு இருக்கிறாரு. God bless you.